ஹாய் 10th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.4 இப்போ பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1. ஸோ an aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. ஒரு அலுமினியம் ஸ்பியர் வந்து மெல்ட் பண்ணுறாங்க, சிலிண்டராக மாற்றுறாங்க. அது ஸ்பியராக இருக்கும் போது ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர், சிலிண்டராக மாறும்போது ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ சிலிண்டராக மாறின பிறகு அதோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸ்பியராக இருக்கும் போது ரேடியஸ் வந்து R1 வச்சுக்கலாம் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. ஸோ R1 வந்து 12 சென்டிமீட்டர். சிலிண்டராக இருக்கும் போது ரேடியஸ் வந்து R2 8 சென்டிமீட்டர். இப்போ இதை நீங்கள் ஸ்பியர்ஸ் இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ரெண்டுமே நமக்கு யூஸ் ஆகும். வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் மெல்டட் ரெண்டுமே சேம் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பியரை தான் சிலிண்டராக மாற்றிருக்கோம். அதனால் வால்யூம் வந்து ரெண்டுக்குமே கன்ஃபார்மாக சேமாக தான் இருக்கும். ஆன்சர் வந்து சேம் தான். அதனால தான் இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல்னு போட்டிருக்கோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், ரெண்டும் சேம் தான் இருக்கும். இது சேம்னு இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் சொன்னதால ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை R²H. ஸோ நம்ம இது R2ன்னு நேம் பண்ணியிருக்கோம், H2ன்னு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ பை R2²H2 இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4/3 πr³. ஸோ நம்ம அந்த R1ன்னு நேம் பண்ணியிருக்கோம், 4/3 πr1³. இப்போ ரெண்டு சைடும் வந்து ஈக்குவல் இருக்கிறதுனால பை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ R2 வந்து 8 × 8, அதாவது R2²னால 8 × 8. இந்த சைடு 4/3. R1 வந்து 12. ஸோ 12³ பண்ணி 12 × 12 × 12 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா H2. இப்போ 8 × 8 இங்கே மல்டிப்ளையில் இருந்தது, ஈக்குவல் டுக்கு இந்த சைட் டிவைடில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 3 1 டைம், 3 4 டைம் 12, அப்புறம் வந்துட்டு 4 2 டைம் 8, 4 1 டைம் 4, நெக்ஸ்ட் வந்து 2 1 டைம், 2 2 டைம் 4, நெக்ஸ்ட் வந்து 2 1 டைம், 2 4 டைம் 8, again 4 1 டைம், 4 3 டைம் 12. 3 × 12 பண்ணால் உங்களுக்கு 36 கிடைக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா 36 சென்டிமீட்டர்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்து ஒரு வாட்டி, பார்க்காம ஒரு வாட்டி அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கொஷினை நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணிவிட்டு கிவன் கண்டென்ட், கொஷினில் என்ன கிவனோ அது ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ஐடியாவும் நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம கிளியராக இருக்கணும். ஃபார்முலா கரெக்டாக எழுதிட்டு கேல்குலேஷனும் கரெக்டாக பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வரும் உங்களுக்கு.